Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 789 பார்ட் 2. ஓபன் பண்ண நம்ம ஆளுகளை தான் காட்டுறாங்க. கப்பல்ல பொறுமையா இப்ப ஜாம் ஐலாண்டை தாண்டி சீஸ் ஐலாண்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பிஸ்கெட் ஐலாண்டு, அதுக்கப்புறம் நட்ஸ் ஐலாண்டு, அதுக்கப்புறம் கேண்டி ஐலாண்டு, கடைசியா ஹோல் கேக் ஐலாண்டு. இது எப்படி தெரியுமா இருக்குது? கேக்குக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னொன்னா கலெக்ட் பண்ணிட்டு வந்து கடைசியா ஒரு ஐலாண்ட்ல அள்ளி வச்சு கேக்கு பண்ண எப்படி இருக்கும்? அதுதான் ஹோல் கேக் ஐலாண்டு. எப்படி கேவலமா இருக்குதுல்ல? ரைட்டு. இப்படியே இவங்க டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கடல் பார்த்தா செவந்து போயிருக்குது. என்னதுன்னு கேட்டா இதுதான் வாட்டர் மெலான் ஜூஸ். இதுக்கு முன்னாடி கிரேப் ஜூஸ், இப்ப வாட்டர் மெலான் ஜூஸ். கன்ஃபார்மா இது சொர்க்கம் தான் முடிவே பண்ணிட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இவங்க டிராவல் பண்ணி போற இடம் ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அது ஆரஞ்சு ஜூஸ் கடல். அந்த பக்கமா பார்த்தா பிங்க் கலர்ல இருக்குது, இந்த பக்கமா பார்த்தா ப்ளூ கலர்ல இருக்குது. இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது அந்த ஜூஸுங்களுக்கு எல்லாம் நடுவுல தான் இவங்க டிராவல் பண்ணியே போயிட்டு இருக்காங்க. அப்படியே கலர்ஃபுல்லா வேற லெவல்ல இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் கடல் ஜூஸா இருந்தா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி எல்லா ஜூஸுமே மிக்ஸ் ஆயிருக்குன்ன உடனே அத்தனை பேருக்கு இதை ட்ரை பண்ணணும்னு கொடூரமான ஆசை. ஆனா பெட்ரோ வேண்டாம்பா. ஏன்னா இந்த ஜூஸு கடியில ஏகப்பட்ட பயங்கரமான கிரியேச்சர் சுத்திட்டு இருக்குது. சிக்கினீங்கன்னா அதுக்கப்புறம் தப்பிக்கவே முடியாதுங்கிற மாதிரி பயன்படுத்துவான். சரி ரைட்டுன்னு பேதியாகி கண்டுக்காம விட்டுருவாங்கன்னு வைங்க. அப்படியே இவங்க டிராவல் பண்ணி போகும்போது தூரத்துல ஒரு வாட்டர் மெலான் அப்படியே மிதந்துகிட்டு இருக்கதை பார்ப்பாங்க. ஆரஞ்சு ஒரு சைடு மிதந்துகிட்டு இருக்கும், பீச் ஒரு சைடு மிதந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கப்புறம் சும்மா போக முடியுமா? அதனால லூஃபி நான் இதை சாப்பிட போறேன்னு சொல்லி கம்னு அதை எடுக்க போவானா. பெட்ரோ வேணாண்டா வேணாம், அது ஆபத்துன்னு எவ்வளவோ சொல்லுவான். ஆனா லூஃபி கேட்கவே இல்லை. அப்படியே அலேக்கா அந்த வாட்டர் மெலானை பிடிச்சி மல்லேக்கா தூக்கிடுவான். அது எத்தாதண்டிக்கு இருக்குது. அதுக்கப்புறம் தான் மேட்ரையை சொல்லுவான், அது தர்பூசணி பழம் கிடையாது, ஃப்ரூட் ஃபுட்பால் ஃபிஷாமா. அதை அவன் சொல்லி வாயை மூடும் போது இங்க இது வாயை பொளந்துரும். வந்த வேகத்துல லூஃபிய ஒரே கவு. அத்தனை பேரும் பார்த்துட்டு பீதி ஆயிருவாங்க. ஐயோ லூஃபிய தின்றுச்சுன்னு. பாவம் அதுக்கு அது தப்பு பண்ணிருச்சுன்னு தெரியாம போச்சு. அவனை போய் தின்னா அவன் என்ன பண்ணுவான்? அதுவும் ஒரு ஃப்ரூட் திங்கலாமா? உள்ளுக்குள்ள போய் கண்ணா பின்னான்னு குத்துன்னு குத்தி அதை ஒட்டச்சு பிச்சுக்கிட்டு வெளியில வந்துருவான். அதுக்கப்புறம் என்ன, அடுத்தடுத்து ஒவ்வொரு ஃப்ரூட்டையும் பிடிச்சி அலேக்கா துண்டு போட்டு சாப்பிடறதுக்கு ஃப்ரெஷ்ஷா வச்சிருவான். டேஸ்ட் சூப்பரா இருக்குமா? சோ எல்லாம் வளைச்சு திம்பாங்க. நம்ம நமி மட்டும் சாப்பிட மாட்டேன்னிருவா. பின்ன ஒரு பழமே இப்படி மான்ஸ்டரா இருந்துச்சுன்னா யாருக்கு தான் திங்க தோணும்? புள்ள வெறுத்துட்டா. சோ எப்படி இங்க ஒரு பெரிய கலவரம் போயிட்டு இருக்கும்னு வைங்க. அப்படியே அங்க கட் பண்ணா பிக் மம் நம்ம ஜிம்பைய கொடூரமா லுக் விட்டுட்டு இருப்பான். அவனுமே என்ன பண்ண போறான்னு தெரியலங்கிற மாதிரியே லுக் விட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் என் கூட வா அப்படின்னு சொல்லி கூட்டு போவா. அங்க சுத்தி இருக்க மக்கள்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியாம அப்படியே பேபேன்னு லுக் விட்டுட்டு இருப்பாங்க. ஜிம்பை மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பான், நான் எடுத்த முடிவு ரைட்டு தான். என்னைக்கு அவன் லூஃபிய பார்த்தானோ அன்னைக்கே அவனோட விதி இப்படித்தான் இருக்கணும்னு முடிவாயிருச்சு. அதைத்தான் நான் கரெக்டா பண்றேன்னு சொல்லி அப்படியே பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்ப்பான். அதான் ஜிம்பை நம்ம லூஃபிய ஃபர்ஸ்ட் டைம் ஜெயில மீட் பண்ணது. அதுக்கப்புறம் நம்ம ஏசுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு கூட சொன்னானே. ஆனா கடைசியில என்னாச்சு? லூஃபிய கொல்ல வந்தான். இடையில ஏசு பூந்து அவன் உசுர விட்டுட்டான். அதுக்கப்புறம் பையன் கம்ப்ளீட்டா பிளாட். அந்த டைமுங்கும் போதெல்லாம் ஜிம்பை மட்டும் இல்ல, லூஃபிய காப்பாத்துறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம தேம்பி அழுது பயங்கர வெறியோட எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு கிடந்தான். எப்படியும் இவன் மறுபடியும் தப்பான முடிவு தான் எடுப்பான்னு தெரிஞ்ச ஜிம்பை அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கன்னு ஞாபகப்படுத்தி அவங்கள பார்க்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குது அப்படி இப்படின்னு அவனை உசுப்பேத்தி விடுவான். அந்த டைமுங்கும் போது லூஃபியோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அவன் கூட இல்ல. ஏன்னா எல்லாருமே அங்கங்க ஒவ்வொரு தீவுல மாட்டிட்டாங்க. இப்ப அவன் வீக்கா இருக்கிறதுனால தான் எனிமியோட எடுத்து சண்டை போட முடியாம கடைசியில இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல வந்து மாட்டிட்டாங்க. ஸ்ட்ராங்கா இருந்திருந்தானே அந்த பஞ்சாயத்துல இல்ல, போனதுதான். இனிமேட்டு நீ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். சோ அதுக்கு என்ன பண்ணலாம்னு அந்த வழியை பாருன்னு உடனே அதுக்கப்புறம் 2 வருஷம் என்னாச்சுன்னு நமக்கே நல்லா தெரியும் வைங்க. அதுக்கப்புறம் ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு போனாங்க. அங்க அந்த ஹோடி கூட ஒரு பெரிய சண்டை. கடைசியில பயலோட உயிரே போற அளவுக்கு ஆயிருச்சு. அப்புறம் ஜிம்பை தான் அவனுக்கு ரத்தம்லாம் கொடுத்து காப்பாத்தினான். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஜிம்பையை என்னோட க்ரூல வந்து ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொன்னான். அவனுக்கும் இவன் கூட சேர்ந்து ஜாலியா சுத்தணும்னு ஆசை தான். ஆனா இப்ப அவனுக்கு சில பல கடமைகள் இருக்குது. அதனால அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணா பார்க்கலாம்னு சொல்லியிருப்பான். ஏன்னா அவனுக்கு இப்ப இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஆனா ப்ராமிஸா அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவனை மறுபடியும் மீட் பண்ணி வேணா வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். சோ அந்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே தான் பிக் மம்மை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போயிட்டு இருப்பான். அப்படின்னா ஜிம்பை நம்ம லூஃபியோட க்ரூல வந்து ஜாயின் பண்ண போறான். வா சரி, இந்த மேட்டரை கேட்டுட்டு பிக் மம் எவ்வளவு காண்டாகிறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!